சென்னை பெருநகரம் புத்தாண்டை வரவேற்க தயாராகி வரக்கூடிய நிலையில் பாதுகாப்பான புத்தாண்டாக பொதுமக்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக காவல்துறை பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. சென்னையில காமராஜர் சாலையில் இந்த காந்தி சிலை சந்திப்பு அருகே வழக்கமாக இரவு 12 மணிக்கு காவல்துறை சென்னை காவல் ஆணையரால் பொதுமக்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி இந்த புத்தாண்டை வரவேற்று கொண்டாடுவார்கள். இது வழக்கமான நிகழ்வு அந்த இடங்கள்ல. ஆனால் இந்த பகுதியில் தற்பொழுது மெட்ரோ பணிகள் நடந்து வருவதன் காரணமாக இந்த கேக் வெட்டி கொண்டாடக்கூடிய அந்த நிகழ்வு என்பது காவல் ஆணையர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு உழைப்பாளர் சிலை அருகே நைட்டு இரவு 12 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இந்த பகுதியில கூடுதல் ஆணையர் தெற்கு மண்டல கூடுதல் ஆணையர் காந்தி சிலை அருகே கேக் வெட்டி கொண்டாட இருக்கிறார் பொதுமக்கள். இந்த பகுதியிலும் பொதுமக்கள் அதிகமாக கூடுவார்கள். வரக்கூடிய பொதுமக்களை இந்த காமராஜர் சாலையில பல்வேறு இடங்கள்ல இந்த கொண்டாட்டங்களுக்கு ஏற்ற வகையில் அவர்களை பிரித்து ஆங்காங்கே கூட்டமாக நிற்பதற்கு ஏதுவாக அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இந்த காந்தி சிலை அருகே இந்த இடத்துல அந்த காந்தி சிலை அமைந்திருந்த அந்த பகுதியில இந்த கடிகாரம் தூண் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கூடிய இடத்துல மின் விளக்குகள் கூட அலங்காரம் செய்யப்பட்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் மின் விளக்குகள் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. இரவு புத்தாண்டை வரவேற்பதற்கு ஏற்ற வகையில பொதுமக்கள் அங்க கூடக்கூடிய வகையில இந்த சாலையில இரவு 10 மணிக்கு பிறகு முழுவதுமாக போக்குவரத்து நிறுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த மெரினா கடற்கரையினுடைய உட்புற சாலையில போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது பிரதானமான சாலை என்பதனால பாரிமுனை பகுதியில் இருந்து சாந்தோம் வழியாக செல்லக்கூடிய பல்வேறு வாகனங்கள் எல்லாமே இந்த சாலையில் தான் செல்லும். 10 மணிக்கு பிறகு இந்த சாலையில முழுவதுமாக போக்குவரத்தை நிறுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அது குறித்த அறிவிப்பும் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று காவல்துறை அதிகாரிகள் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல பொதுமக்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடுவதற்கான முன்னெடுப்பு பணிகள்ல இருக்கிறார்கள். அதே போல இந்த மெரினா கடற்கரை பகுதியில பொறுத்தளவுல நிறைய பொதுமக்கள் அந்த பகுதியிலே கூடுவார்கள் என்பதனால இங்கே பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். மெரினா, அதே போன்ற சாந்தோம், எலியட், நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளிலும் கூட காவல்துறையினர் மற்றும் குதிரைப்படைகளில் சென்று அந்த கடற்கரையை ஒட்டி கண்காணிப்பதற்கு ஏற்ற வகையில் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏடிவி எனப்படக்கூடிய மணலில் செல்லக்கூடிய வாகனங்கள் மூலம் தொடர்ந்து கண்காணித்து கடற்கரையில் கடலில் யாரும் இறங்காத அளவிற்கான கண்காணிப்பை மேற்கொள்ள இருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று மணல் பகுதியில் தற்காலிக காவல் உதவி மையங்களை கூடாரங்களை அமைத்து அந்த தற்காலிக உதவி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு உதவுவதற்காக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இது போன்ற மெரினா, சாந்தோம் உள்ளிட்ட இந்த பகுதிகளில் எல்லாமே ட்ரோன் கேமராக்கள் மூலமாக கண்காணிப்பில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை முழுவதுமே 425 இடங்கள்ல இந்த வாகன தணிக்கை குழுக்கள் செயல்படுவதற்காக தற்காலிக கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 30 சாலை பாதுகாப்பு குழுக்கள் ஆங்காங்கே சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அவர்கள் அங்கங்கே இருக்கிறார்கள். மெரினா கடற்கரை அருகே இந்த காந்தி சிலை பகுதியில புத்தாண்டை வரவேற்பதற்காக தயாராகி வரக்கூடிய அந்த கடிகார தூண் அதனை சுற்றி மின்விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தோம் என்றால் வாகன ஓட்டிகள், அதாவது இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் பைக் ரேஸோ அல்லது சாகசம் போன்றவற்றில் ஈடுபட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விபத்து, உயிரிழப்பு குறித்து எல்லாம் ஒரு பாதுகாப்பு விழிப்புணர்வும் நிகழ்வும் ஒவ்வொரு முறையும் நடக்கும். இது காவல்துறை அதிகாரிகள் ஏற்பாட்டில் நடக்கும். இதுவும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு முன்னதாக நடப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சாலையினுடைய சந்திப்பு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் தற்காலிக கூடாரங்கள் ஏற்படுத்தப்பட்டு அங்கே வாகன தணிக்கை குழுக்கள் அமைக்கப்படுகிறது. வேகமாக வாகனங்களில் வரக்கூடியவர்கள், சாகசம் செய்யக்கூடிய நோக்கத்துடன் வரக்கூடிய இளைஞர்கள், இவர்களை நிறுத்தி போக்குவரத்து சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தி அவர்களை பாதுகாப்பான இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை கொண்டாட வேண்டும் என்று அவர்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்துவதற்கும் அங்கே குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி 425 குழுக்கள் சென்னை முழுவதுமே பல்வேறு சாலை சந்திப்புகளில் இவர்கள் பணிகளில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். பாதுகாப்பான புத்தாண்டை கொண்டாடுவதற்காக சென்னை முழுவதும் 20,500 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்த இருக்கிறார்கள். சென்னை நகர் முழுவதுமே தொடர்ந்து ரோந்து பணிகளிலும் ஈடுபட இருக்கிறார்கள். பிரதான சாலைகளில் அங்கங்கே பைக் ரேஸ் போன்றவற்றிலோ அல்லது வாகன சாகசங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களை பிடிப்பதற்காக அங்கங்கே தொடர்ந்து ரோந்து பணிகளில் காவல்துறையினர் ஈடுபடுத்துவதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதிக்கு வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கு இந்த காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல வாகனங்களை நிறுத்திக் கொள்ளலாம். அதே போன்று சுவாமி சிவானந்தா சாலை, வாலஜா சாலை, அதே போன்று தீவுத்திடல் பகுதி, பொதுப்பணித்துறை அலுவலகம் இருக்கக்கூடிய மைதானம்,
பொதுப்பணித்துறை வளாகம், கலைவாணர் அரங்கம், விக்டோரியா விடுதி உள்ளிட்ட இந்த பல்வேறு பகுதிகளிலும் அவருடைய வாகனங்களை நிறுத்திவிட்டு இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திலே பொதுமக்கள் வந்து கலந்து கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மெரினா உட்புறச்சாலை 7 மணிக்கு பிறகு முழுவதுமாக அங்க வந்து வாகனங்கள் செல்வதற்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. கடலில் யாரும் இறங்கக்கூடாது என்று காவல்துறையினர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பாதுகாப்பான முறையில் புத்தாண்டை வந்து கொண்டாடுவதற்கு ஏற்ற வகையில் ஆங்காங்கே காவல்துறையினர் ஒலிபெருக்கி அமைத்து அதன் மூலமாக தொடர்ந்து அவர்கள் வந்து விழிப்புணர்வு வாசகங்களை சொல்வது, அதே போன்று பொதுமக்களை வந்து நெறிப்படுத்துவது போன்ற பணிகளில் காவல்துறையினரும் ஈடுபட்டுள்ளனர்.